அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாவும், அதுபோக யூனிவர்சிட்டீஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டீஸ்ல எல்லாம் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் குடுத்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த ஒரு கல்லூரியை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம்ஐ கல்வி நிறுவனங்களை பத்தி தான் பேச போறேன். இந்த சிஎம்ஐ கல்வி நிறுவனமானது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள், அதாவது பிஎஸ் கோர்ஸ், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி போன்ற படிப்புகளை கொடுத்துட்டு வராங்க. முழுக்க முழுக்க கணிதத்தை பேஸ் பண்ணின ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரசு கல்வி நிறுவனத்துக்கு ஈக்குவலான ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 1989லேயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்க. ஸ்பிக் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு கீழே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா எப்ப ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996ல வந்து இவங்க வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க. இந்த கல்லூரியில படிக்கிற நிறைய மாணவர்கள் ஆராய்ச்சி சார்ந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில இந்த வருடம் வரக்கூடிய அகாடமிக் இயரான 2026ல படிக்கிறதுக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சுங்க. ஸோ இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து கடைசி தேதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. இந்த அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4, 2026 சனிக்கிழமை நைட்டு 11:59 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நுழைவுத் தேர்வுக்கான அட்மிட் கார்ட்ஸ், அதாவது ஹால் டிக்கெட் எப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 25ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, மே 2ஆம் தேதி நடக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு அகாடமிக் செஷனே வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து இவங்க முழுக்க முழுக்க மேக்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் தான் நடத்துறாங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து பிஎஸ்சி கோர்ஸ் படிக்க முடியும். அதாவது டைரக்டா ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க பிஎஸ்சி கோர்ஸ் படிக்கலாம். இல்ல பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சி இன் மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சியில் என்ன கோர்சஸ்லாம் படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் நடத்துறாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி 4 வருட கோர்ஸ் நடத்துறாங்க. இதுல இல்ல சார் எனக்கு நான் 3 வருஷத்தோட வெளியே வந்துக்கிறனாலும் நீங்க 3 வருஷத்தோடவும் நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிஎஸ் ஹானர்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்க 12ஆம் வகுப்புல முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ங்கிறது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான இடங்கள், திருச்சி, இந்த 4 இடத்துல வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க. இதுல இவங்க வந்து ஸ்டைஃபண்டாவே ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப்பாவே வந்து அதாவது ஸ்டைஃபண்டுங்கிற கேட்டகரியில வந்து ஸ்காலர்ஷிப்பா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போக நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் இந்த கல்லூரியில சேர முடியுமான்னு கேட்டா கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாகவும் நீங்க என்ன பண்ணலாம்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், பிசிக்ஸ்ல ஒலிம்பியாட், தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒலிம்பியாட் சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாம் நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பதக்கங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒலிம்பியாட் சர்டிஃபிகேட்டே போதும் இதோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தேடுங்க. கூகுளில் தேடினீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துரும். என்ன எக்ஸாம் பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க, என்ன கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுங்கிறது நமக்கு சென்னையில் இருக்கிறது, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே தொழில்முறை சார்ந்த படிப்புகள் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு இந்த நிறுவனத்தில் படித்து முடிச்ச நிறைய பேர் ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஆராய்ச்சி சார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க கணிதத்துல இன்ட்ரெஸ்ட், அதாவது மேக்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஏத்த ஒரு கல்லூரி. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னன்னா, நிறைய நார்த் இந்தியன் பீப்புள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை சவுத் இந்தியால இருந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டில இருந்து அதிகப்படியான மாணவர்கள் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு போறதில்லை. எல்லாருமே டுவர்ட்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸை நோக்கி தான் போறாங்க.
இது மாதிரி பல்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி அங்க போய் நம்ம உட்கார்ந்திருந்தாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சில நிறைய லிங்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கிளாஸஸை நேரடியாக அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி நிறுவனங்களில் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படிப்புகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் கணக்கு எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லேருந்து மற்றும் தனிப்பட்ட சில ஸ்காலர்ஷிப் தர்றாங்க, ஸ்டைஃபன் தர்றாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மாணவ மாணவிகள். ஸோ இதுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கல்லூரியில் சேரணும்னு சொல்லி எங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.